Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹை கைஸ் நான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் ரியாலிட்டி கோஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம். மக்கள் பார்த்துட்டு வந்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட் ஓப்பனிங் அப்போ நம்ம கீரை என்ன நடக்குதுங்க அப்போ நம்ம கீரை கத்திருப்பால அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ எங்கே நடந்துச்சு எனக்கு ஒன்று நாவலே அது ஆட்டோமேட்டில் முடிச்சது கிடைச்சி எனக்கு எடுத்துச்சு அப்போ நம்ம கீரை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதான் அப்போ தான் நம்ம ஹாரின் வந்து எந்திரிக்கிறாங்க. நீ எந்திரிச்சியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கீரை ஹாரின் நீ எங்கே வந்து பண்ணுற அது போக இங்கே நமக்கு ஒன்றும் ஆகலை அப்போ நம்ம கீரை கேட்கும்போது என்ன டோவின் அது போக உனக்கு எதுவும் ரிமெம்பர் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கீரை என்னாச்சு ஐயோ என்ன நைட்டு பண்ணேன் ஐயோ எனக்கு ஒன்று நாவலே அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் உனக்கு நாவல் இருக்காது ஏன்னா நீ தான் அப்போ மயக்கம் போட்டு விழுந்துட்டிய அதனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்திருப்பால அப்போ வந்து டோவின் எந்திரி அப்படின்னு வந்து நம்ம ஆச்சின் வந்து எழுப்பி விட்டுருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ எந்திரிச்சிருக்க மாட்டான். நீ ஃபெயிண்ட் ஆகும்போது அப்போ ஜோஜியான் வந்து திடீர்னு அப்பியர் ஆனா அப்படின்னு சொல்லும்போது ஜோஜியான் உள்ள வந்துருப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன அப்போ ஜோஜியான் வந்து நம்ம ஹீரோ நிலைமையை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா இவன் வந்து ரொம்ப புஷ் பண்ணியிருக்கான் போல இவன் வந்து இவனோட லிமிட் புஷ் பண்ணனால தான் இவன் வந்து கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கான் இது ஒன்றும் அவங்கள பெரிய சீரியஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜோஜியான் சொல்லும்போது ஆனால் நம்மளை இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம்ல அப்படின்னு வந்து நம்ம ஹாரின் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜோஜியான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய சண்டை வந்துச்சு நம்ம டோவினுக்கும் சில புல்லிஸுக்கும். அதுவும் அந்த புல்லிஸ் எங்கேருந்து வந்தாங்கன்னா நம்ம இருக்கோம்ல இந்த கோயிங்களா இங்கேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு ஜோஜியான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை டோவின் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி போனான்னா கண்டிப்பாக அவன் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு வந்து ரிவீல் ஆயிரும். இது மூலமாக போலீஸ் கேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் இன்னொன்று முக்கியமான விஷயம்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லாம கொள்ளாமல் வெளியே வந்திருப்பான். ஆக்சுவலாக எல்லாரும் வந்து அந்த பார்ட்டி ஆளில் தான் இருக்காங்க. ஸோ இப்படி வந்து திருட்டுத்தனமாக வெளியே வந்து இப்படி சண்டை போடுறது தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது ரிஸ்க் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜோஜியான் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி டோமு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு ஹாரின் கேட்கும்போது ஆமாம் நான் கொஞ்சம் கிளாஸ் கற்றுருக்கேன். அதாவது நம்ம ஜோஜியான் வந்து இந்த மாதிரி கிராம் ஸ்கூலு போயிருக்கால இது மூலமாக எக்கச்சக்கமாக கற்றுருக்கா. அதுதான் ஆக்சுவலாக என்னைய கேட்டால் இது வந்து ஒரு பிளாட் ஆர்மர் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஏன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து அதுக்கு ஜோஜியான் வந்து எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு உள்ளே இறக்கி விட்டுறாங்க. அதை பற்றி நான் யோசிக்கிறேன் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஹாரின் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக நீ எப்போ எந்திரிப்பேன்னு எனக்கு தெரியல அதான் வந்து உன் கூடயே வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன் ஆனால் என்னை அறியாமே நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசில் என்ன நினைக்கிறான்னு அப்போ நமக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அது போக நம்ம டீச்சர்ட்ட வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டேன் அதனால் நீ வந்து வரி பண்ண வேணாம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது தேங்க்ஸ் ஹாரின் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் டோவின் உன்னோட ஹூன்லாம் கொஞ்சம் ஹீலான மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியா அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான் வந்து ஆனால் நேற்று எனக்கு சாகிற அளவு வெளியே இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நான் ஹாஸ்பிட்டல் போத்தே வெளியேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எப்பயும் போல நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கையை அசைச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹாரின் வந்து அப்போனா நல்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போக நான் இன்னும் நல்லா பெட்டரான மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு சிஸ்டம் பார்ப்பாக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஆமாம்ல இப்போ தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் அதாவது நம்ம ஹீரோ நைட்டில் வந்து ரொம்ப வலியோடு இருந்துக்கிட்டு இருந்திருப்பான். அவன் உடம்பு ரொம்ப வலியாக இருந்திருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னால் என் பாடியை மூவ் பண்ணவே முடியல என் தொண்டெல்லாம் வறண்டுக்கிட்டு இருக்கு என் வாய்ஸ் கூட வெளியே வர முட்டுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருந்திருப்பான். அப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி என்னது இது ஏதோ லைட்டு வருது அப்புறம் நான் சாவ போகிறேன்னா அப்போ இங்கேருந்து என்னை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்களா அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது சாவி வந்து வெளியே பாப் அவுட் ஆகுது. நம்ம ஹீரோ சாவியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஹீரோ அந்த டஞ்சனை முடிச்சிருப்பால அதுக்கான சாவி தான் வந்திருக்கு. ஒரு கோல்டன் சாவி ஒரு சில்வன் சாவி அப்படின்னு வரும்போது என்ன இந்த சாவி வேறு சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போனா இதை நான் யூஸ் பண்ண முடியுமா அப்போ நம்ம ஹீரோ கை கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி அதை எடுக்க போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அதை எடுக்கும்போது அப்போ நான் அரை தூக்கத்தில் வந்து அந்த சாவி யூஸ் பண்ணலை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கரண்ட்டில் அந்த ஸ்கில் என்ன கிடச்சிருக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. அதில் என்னென்னா நம்ம ஹீரோக்கு கிடச்சிருக்க ஸ்கில் பேர் வந்து ரெக்கவரி. ஸோ நம்ம ஹீரோ தூங்கினோன்னா அவனோட எம்பி சரி ஹெச்பி சரி ரெண்டுமே வந்து அதிகமாக ஏறிடும். இது நம்ம ஹீரோக்கு கிடச்ச ஒரு சீட் ஸ்கில். அப்போனா நான் தூங்கிட்டு இருந்தாவே இது வந்து வந்துருமா அப்போ இது ஒரு பேசிவ் ஸ்கில்லா அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த ஸ்கில் ஃபைனலாக எனக்கு ஒரு ரெக்கவரி ஸ்கில் கிடச்சிருச்சு. இனிமேல் நான் தூங்கிட்டு இருந்துச்சா போதும் நான் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பண்ணிடுவேன். எனக்கு இது நல்லா இருக்குது. அது போக இந்த ஸ்கில் இருக்கிறனால என்ன ஸ்கில்லை நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு இந்த ஸ்கில்லை போல அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஹாரின் வந்து அது அமேசிங் தான் உன் உடம்பு நல்லா இருக்குது அது போல் நல்லா தூங்கி இருந்துச்சால ஏன்னா இப்போ மணி 4 தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன்னா அதுக்குள்ளே 4 ஆயிடுச்சா அப்போ ஜோஜியான் எங்கே மற்றவங்க எங்கே அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது அதுவா அவங்க வந்து ஃபீல்ட் ட்ரிப் போயிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி ஸ்கெடியூல் வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு அதனால் அவங்க எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவங்க எல்லோரும் போயிட்டாங்களா ஆமாம் இந்த அவங்களாம் இப்போதைக்கு வந்து இந்த ஜூலு லேண்டில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபீல்ட் ட்ரிப் 3வது நாள் அப்போ இந்த பார்க்கு போயிருக்காங்க
இந்த மாதிரி ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும்ல, அங்கே போயிருக்காங்க. அங்கே பார்த்தா நம்மளோட ஜோஜியான் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கேன். அப்போ அவன் ஒரு நோட்டீஸ் பண்ணுறான். என்னென்னு பார்த்தா இந்த மிங்கியும் வந்து அங்கே தான் வந்திருக்காங்க. நான் இது உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மிங்கிக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போக நேற்று எனக்கு நீ உதவி பண்ணலை, அதாவது டான்ஸுக்கு உதவி பண்ணலை, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து இங்கே மிங்கி வந்து கொஞ்சம் பேசும்போது இங்கே நம்ம ஆமாம் பண்ணலை, ஓகே தேங்க்ஸ் அப்போ நம்ம ஜோஜியான சொல்லிட்டு இருக்காங்க. இது சரி 2 பேர் ரொம்ப அமைதியாக இருக்காங்களா, அவங்க 2 பேருக்கு அப்படியே ப்ளஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்ம ஜோஜியன் வந்து நம்ம வேணா அடுத்த ரைட் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது போகலாமே அப்படின்னு மிங்கும் சைடு சொல்லிட்டு இருக்காங்க. வந்து நம்ம ஆரின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா மிங்குவும் ஜோஜியனும் இப்போ ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மிங்கு என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி ஜோஜியன் வந்து டான்ஸுக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணா, அதனால அவனுக்கு ஒரு ரீபே பண்ணுற மாதிரி இப்படி போயிருக்கேன் அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கீழே வந்து அந்த துணியை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஜோஜியானே எப்போ நண்பனை விட்டு நீ இப்படி போனால் அது நீ மட்டும் பொம்பளை பிள்ளையோட போயிட்டு இருக்கேன், நான் தனியாக இருக்கேன் அப்போ நம்ம கீழே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வேணா சாப்பிட போகலாம் மாட்டோவின் அப்படின்னு வந்து நம்ம ஹாரின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கீழே இல்லை நான் உனக்கு தப்பா திட்டேன்டா, நீ அங்கிட்டு அவளை கூட்டிகிட்டு போனாலும் எனக்கு இவன் கையில் ஆடிட்டு இருக்கேன், அவன் ஆரினோட போகிறேன், ரொம்ப நன்றிடா, நீ எப்பயுமே என் ஃப்ரெண்டாக இருந்து கூட அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு ஒரு கேஃபே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹாரினும் ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஷேம் நான் வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் உயிரோட இருக்கிற ஆட்டோபஸ் கிடைக்குமான்னு பார்த்தேன், ஏன்னா உன்னோட எனர்ஜி வந்து ரீசார்ஜ் பண்ணலாம்ல அப்படின்னு ஹாரின் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல இவன் வாங்க போகிறலாம், இல்லை வேணவே வேணாம் அப்படி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இல்லை அதெல்லாம் எதுக்கு, எனக்கு இப்போ தான் எனர்ஜி ரீசார்ஜ் ஆயிடுச்சு அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி அது போக என்னால் நம்ப முடியல, இந்த மாதிரி நான் ஃபீல்ட் ட்ரிப்பில் வந்து ஹாரினோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இது டஞ்சனை கிளியர் பண்ணதுக்கு அடுத்து எனக்கு கிடைக்கிற ஒரு ரிவார்டோ அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த சரி அப்போ இல்லைங்க சார் உங்களோட ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா இல்லை மின்ட் சாக்லேட் கட்லன்னு இருக்கு சார். நம்ம ஹாரினுக்கு எப்பவுமே இந்த மின்ட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் போல, அதோட சேர்த்து வந்து வைக்கும்போது இது போக உங்களுக்கு சைட் டிஷ் வந்து இந்த ஃப்ரைடு குக்கும்பர் இப்போ எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹாரின் வந்து ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த டிஷ்ஷை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இது டஞ்சனாக இருக்குமோ, இதை சாப்பிட்டு நான் செத்து வேணும் அப்படி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆமாம் இப்போ தான் நான் யோசிக்கிறேன், நீ ஏன் அந்த கிங்வான் லேண்டுக்கு வந்து போகல, எனக்காக நீ அங்கே போகலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஆக்சுவலாக வந்து இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்து நான் இப்படி இருந்தாலும் போக மாட்டேன் அப்போ நம்ம ஹாரின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் போக மாட்டேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லலை, எனக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர், எனக்கு இந்த மாதிரி மியூசிக் வந்து இந்த ஸ்பீக்கர்லேருந்து வரது பிடிக்கவே பிடிக்காது, அது போக வந்து அது எனக்கு சொல்ல கொஞ்சம் எம்பரஸாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் எப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னோட ஃபேமிலியோட இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருந்தேன். அப்படி போகும்போது நான் தொலைஞ்சிட்டேன். அப்படி தொலையும் போது அந்த இடத்துல க்ரௌடில் வந்து கச்சன்னு கத்திட்டு இருந்தாங்க. நான் எங்களோட அப்பா அம்மா வந்து தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் கிடைக்கல. அப்போ அந்த நேரம் அப்போ இந்த ஸ்பீக்கரில் வந்து எக்கச்சக்கமான லவுட் மியூசிக் வந்துட்டு இருந்துச்சு. அது எனக்கு வந்து ஒரு ட்ராமாவாகவே மாறிடுச்சு. அதுக்கடுத்து வந்து எங்கள் ஃபேமிலியிலேருந்து என்னை வந்து இந்த மவுண்டெயின் இந்த பீச் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஹாரின் சொல்லிட்டு இருக்காங்க. அது போக நான் ரியலைஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி வந்து இந்த மெக்கானிசத்தில் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து இப்படி ஊர் சுற்றி பார்க்குறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வந்து ஹாரின் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அது போக ஹைஸ்கூலில் வந்ததுக்கடுத்து நான் ரொம்ப பிஸி ஆகிட்டோம், அதுக்கடுத்து நான் எங்கேயுமே போகல அப்படின்னு வந்து நம்ம ஹாரின் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியா அவள் ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லியிருந்தால இந்த ஆமாம்ல அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அதில் பார்த்தா நம்ம ஹாரின் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மியூசிக் அப்போ நம்ம எனக்கு சரியாக தெரியல, ஆனால் நான் தனியாக போகலான் தான் இருக்கேன், அந்த ஷிங் டியாங்க்கு போகலான்னு இருக்கேன், ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஹாரின் சொல்லியிருப்பாங்க. ஆமாம்ல அவள் அங்கே போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆனால் என்ன பண்ணுறது நம்மளால் இங்கே வந்து ஃபயர் ஒர்க்ஸும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ எந்திரிச்சது வந்து சாயங்காலம் 4 மணி. அப்போ நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கான். அப்போ நம்ம ஹீரோட அந்த ஹோட்டல் இருக்கும்ல, அந்த ஹோட்டல் மாடியில் வந்து நம்ம ஹீரோவாக ஹாரின் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பார்க்கும்போது வாவ் இந்த ரூஃப் டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த ஸ்டார்ஸ் நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஹாரின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்புறம் நம்ம இங்கே சீக்கிரம் வந்திருக்கணும் அப்போ நம்ம ஹீரோ சொல்லும்போது இங்கே தான் அந்த செங்ஜாங் போனதுக்கு வந்து ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் என்னென்னா இந்த டோமில் வந்துருக்கும்ல, ஸோ நைட் டைம் அப்போ இந்த மாதிரி அந்த சைக்கோக்காரங்க வந்து இந்த மாதிரி நம்ம ஹாஜினை வந்து பார்த்துருப்பாங்களே அந்த ஸ்பாட்டை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பேர் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து அந்த டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஹாரின் வந்து ரொம்ப கவலையாகிறாங்க. நான் மட்டும் அந்த இடத்துல போகலன்னா நீ அந்த இடத்துல ஃபெயிண்டாக இருக்க மாட்டல, ஏன்னா எனக்காக தான் நீ இந்த இடத்துக்கு சண்டை போட வந்து அப்படின்னு சொல்ல போட வைக்கிறேன். அப்படி இல்லை ஆக்சுவலாக நான் ஏற்கனவே வந்து அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு தாங்க, நான் வந்து உண்மையாக சொல்கிறேன் உண்மையாக அப்போ நம்ம ஹீரோ வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே பாரு ஹாரின் உன்னையோட கம்பேர் பண்ணால் நான் வந்து இந்த ஃபீல்ட் ட்ரிப்பில் வந்து சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்திருக்கேன், அப்போ நான் எவ்வளோ பேத்தட்டிக்காக இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க தானே ரொம்ப ஹாரபிளாக வந்து சண்டை போட ஆரம்பித்தாங்க, இது போக உன்னால் இந்த சண்டையை விட்டு போக முடியல, இது வந்து ஓன் தப்பு இல்லை டோவின் அப்படின்னு வந்து ஹாரின் சொல்லிட்டு இருக்காங்க. அது போக நான் என்ன நினைக்கிறேன், நீ ரொம்ப ஃபேஷினேட்டிங்காக இருக்க டோவின் அப்படின்னு சொல்லும்போது நானா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம் ஏன்னா இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாம் வந்து புதுசாக எங்கேயா சண்டை போட்டாங்கன்னா ஏதோ அவங்க தான் பெரிய ஆள் அந்த மாதிரி வந்து அரகண்டாக வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க.
ஆனால் நீ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க, அது போக நீ கொஞ்சம் கூலாக தான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ப்ளஸ் ஆகிட்டு அப்படியா அப்புறம் வந்து கேட்டுட்டு இருக்கான். அது போக நேற்று வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹாரின் வந்து ரொம்ப ப்ளஸ் ஆகிட்டு இருக்காங்க. என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் வந்து என்ன சொன்னேன்னா உனக்கு ஒரு நன்றி அப்படின்னு வந்து ஹாரின் வந்து ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அது ப்ளஸ் ஆகி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ டைம் அடிச்சு போல இப்போ அது ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆரம்பிக்கிறது போகுது அப்படின்னு ஹாரின் கேட்கும்போது ஹாரின் கொஞ்சம் திரும்ப அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு அவங்க திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தா இந்த ஷியோன் சிங் ஷோ லேண்ட் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோஸ்னால போக முடியல. அப்போ அதை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து இதை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு ஹாரின் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ரூமில் வந்து இந்த வியூவை பார்க்க முடியாது, அதனால தான் நம்ம இந்த இடத்துல இருந்து வந்தோம். ஏன்னா நம்ம ரூமில் இருக்க அந்த விண்டோ வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் இருந்துச்சு. அப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து வான வெடிக்கலை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் அது போக என்ன கேள்விப்பட்டேன்னா இன்றைக்கி தான் வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு தான் நான் உன்னை இந்த ரூஃபுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹாரின் வந்து வா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹாரினும் அதை ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வாவ்னு ஒரு சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்பவே இல்லை, நான் இந்த இடத்துல ஒரு பையனோட சேர்ந்து இந்த ஃபயர் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் பாஸ்ட் லைஃப்பில் ஒரு கிரிமினலாக தான் இருந்திருப்பேன் அப்படின்னு வந்து ஒரு பையன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஏன்டா நீ தானே என்னை இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு இன்னொன்று கேரக்டர் சொல்லிட்டு இருக்கான். அது யாருன்னு பார்த்தா அதான் ஹானு. சரி ரிசர்ச் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஹான் கேட்டுட்டு இருக்கான். அதுவா அது நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஃபோட்டோவில் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இது இவன் வந்து ஒரு புது கேரக்டர், இவன் பேர் வந்து கிம், ஃபோட்டோகிராஃபர்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கோமா அந்த இடத்துல ஒரு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு கிம்முக்கு டைமிங்கு. அப்போனா வந்து அந்த விஷயத்தை ஆரம்பிக்க போகிறாங்களா, இத்தனை நாளாக அந்த போரிங் பங்க்ஸ்னால ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ அந்த இடத்துல பார்த்தா இந்த மாதிரி ஹிஜிங் கேம் அசம்பிளி மீட்டிங்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல எல்லாரும் வந்து வர மாதிரி போட்டிருக்கு. நம்ம கிம் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ என்ன நினைக்கிற இந்த மாதிரி டோவின் வந்து அந்த இடத்துல வருவானா, ஏன்னா அவன் இப்போ கொஞ்சம் நாளாக ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கான்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை டோவின் வந்து ஒரு ஃபேஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து அது எப்பயுமே சண்டைக்கே போக மாட்டான். அன்லீஸ் அவன் கூட மற்றவங்க வந்து சண்டைக்கு போகிற அளவு யாராச்சும் அவன்கிட்ட சண்டைக்கு போனால் தான் நம்ம ஹீரோ சண்டைக்கு போவான் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு இந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ண தேவையில்லை, ஏன்னா இதுக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு வந்து ஹான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நான் இப்போ அவனை மீட் பண்ணுவேன் அப்படின்னு கிங் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த குவாங் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஷியோவானன்னு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து என்னது அந்த ட்ரிப்ளட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அவங்களோட மிஷனில். ஆமாம் சார் ஆமாம் அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் இன்ஜுரிக்காக இருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து சின் ஹோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு புது கேரக்டர் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள சீக்கிரம் ரெக்கவர் ஆகிட்டு ஒழுங்காக அவங்க வேலையை பார்க்க சொல்லு, நம்மகிட்ட இன்னும் எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்து இருக்குது, அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, சீக்கிரம் அவங்கள வந்து வேலைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சொல்லிடுறேன் சார் அப்படின்னு வந்து ஜோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டோவின் தானே அவன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்ல இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அப்படின்னு வந்து இந்த கேரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அது போக இது வந்து எனக்கு என்ன தெரியுமா தோண வைக்குது, அவனோட ஸ்கல்லை மொத்தமாக உடச்சி எடுக்கணும் போல இருக்குது அப்படின்னு இந்த கேரக்டர் சொல்லிக்கிட்டு அந்த ஹைட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பேரை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. இவன் பேர் தான் இங்கேங் கேங். ஸோ கேங் வந்து 2 பேர் இருக்காங்க. நான் இவன் வந்து இங்கேங் கேங் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பேரை வந்து ஃபியூச்சரில் வந்து அட்ரஸ் பண்ணுறேன். அதோட இந்த சாப்டர் வந்து இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடப்போ இந்த மாதிரி நம்ம ஹீரோஸ் வந்து திரும்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அதாவது ஃபீல்ட் ட்ரிப் முடிச்சிருச்சு. அப்போ போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நியூஸை கேள்விப்படுறாங்க. அது என்னென்னா அங்கே சிஎல் இருக்குல்ல, அதான் நம்ம ஹீரோ இருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு கரடி தப்பிச்சு போயிருச்சான். அது இப்போ அது சிஎல்ல தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் அந்த கதையை கேட்டுட்டு இருக்கும்போது இங்கிட்டு நம்ம ஹீரோ அந்த கதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி ட்ரிப்பு நல்லா இருந்துச்சு, என்னோட மொத்த என்டையர் லைஃப் இந்த ட்ரிப் தான் சூப்பராக இருந்துச்சு அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் என்ன தான் வந்து டேஞ்சர் சுச்சுவேஷன் இருந்தாலும் எல்லாமே சுகமாக முடிஞ்சிச்சுல அப்படின்னு வந்து நம்ம ஜோஜியானு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜோஜியா நீ மிங்கியோட நல்லா மிங்கில் ஆயிட்டல, அது போக இதெல்லாம் ஏதோ கேம்ப் ஸ்கூலில் தானே கற்றுருப்பேன், ஏன்னா எதுக்கேற்ற கேம்ப் ஸ்கூல் சொல்கிறல அது இங்கே தானே கற்றுட்டேன் சொல்கிறா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்கும் போது அந்த சைடு ஜோஜியான் வந்து இல்லை அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அப்பெல்லாம் கற்றுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜியான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஃபீல்ட் ட்ரிப்பை வந்து அமைதியாக போனதுக்கு, அதாவது இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக போனதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி நான் அந்த ஐட்டம், அதாவது இந்த பிளாக் கிளாக் யூஸ் பண்ணது தான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, எதுக்கு ஏன் இன்னும் இது என் கையில் இருக்குது, இதாச்சும் டிஸப்பியர் தான் ஆகணும் மற்ற ஐட்டம்ஸ் மாதிரி அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஐட்டம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது, இது வந்து இப்போ அன்லாக்ல இல்லை, இதை நீங்கள் அன்லாக் பண்ணாதான் இந்த பிளாக் கிளாக் வந்து திரும்பி உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. நம்ம ஹீரோ வந்து என்னது திரும்பி யூஸ் பண்ண முடியுமா, அப்போ இது அடியில் பார்த்தா இந்த மாதிரி பூட்டுக்கு எப்படி வந்து சாவி போடுற இடம் இருக்குமோ அதே மாதிரி இதுலேயே இருக்குது, ஏன்னா இதுலேயும் ஒன்று இருக்குது, அப்போ இதில் போடுற மாதிரி ஒரு சாவி வருமா, அப்போ இதில் இருக்க மாதிரி அந்த சாவியை நான் கண்டுபிடிக்கணுமா, அப்போனா
இந்த ஆட்டோ பேட்டில் மூடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் போல். அதான் இது என் கையிலே ஃபிக்ஸடாக இருக்குது. ஒருவேளை நான் இதை திரும்பி யூஸ் பண்ணால் யாருக்கண்ணா அந்த மேனேஜர் கூட நான் திரும்பி பேசுகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போல். சரி பார்ப்போம். அப்போ அடுத்த தடவை அவங்க பார்க்கும்போது நான் இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த சார் வந்து நம்ம எல்லோரும் இங்கே வந்துட்டோம், அதனால் நேராக எல்லோரும் வீட்டுக்கு போயிடணும், சரியா, இந்த இடத்துல எங்கேயும் சுற்றக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லும்போது எல்லோரும் வந்து எஸ் சார் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லோரும் இறங்கி முடிச்சதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ வந்து பஸ்ஸிலே போய் ரொம்ப டயர்டாயிடுச்சு, நான் நேராக வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஓ அப்போ நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்த போல் அப்படின்னு ஒரு வாய்ஸ் அது எங்கேயே கேட்ட குரலாக இருக்கே, நீ ஷியோ நீயா அப்படின்னு கேட்கும்போது உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லும்போது இந்த சரி டோவின் உன்னோட ஃப்ரெண்டா, சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து நம்ம ஜோஜி அண்ணன் எஸ்கேப் பார்க்குறான்னா இந்த சரி டே அப்படி சரி ஓகே பாய்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஆமா நீ எதுக்கு திடீர்னு வந்து ஃபோன் பண்ணாமல் இங்கே வந்து என் ஃபோன் நம்பர் உன்ட்ட இருக்குல்ல அப்போ நம்ம ஹீரோ சொல்லும்போது ஆக்சுவலாக இப்படி வந்தால் தான் அது ஒரு பெட்டர் வே, டக்குன்னு உன்ட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்ல முடியும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா இந்த தடவை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நீ என்னை ஃபாலோ பண்ணு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் உன்ட்ட சொல்லணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அடுத்த என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பர்கர் ஷாப்புக்கு போகிறாங்க. ஹீரோஸ் பர்கர் ஷாப்புக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தா நம்ம கேங்கு தான் பர்கர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேங்கு நீ எங்கே என்ன எங்கே அப்படின்னு கேட்கும்போது உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, ஆக்சுவலாக நீ தாண்டா அந்த ப்ராப்ளம் அப்படி நம்ம ஹீரோ சொல்கிறேன்னா என்னது உனக்கு என்ன திரும்பி நம்ம 2 பேர் சண்டை போடணும் ஆசையாக இருக்கா, சண்டை போடுவோமா அப்புறம் வந்து கேக் வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஷியாங் வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா, போன தடவை இந்த மாதிரி இன்னும் அதே மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வந்து ஷியாங் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆமாம் அந்த மீசை வச்ச ஒருத்தர் இருப்பானே அவன் எங்கே போனேன் லாஸ்ட் டைம் வந்தானே இன்னும் வரலையா அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான். யாரை சொல்கிறான்னா இந்த மாதிரி சின்ன ஒருத்தர் இருப்பார்ல அவர் தான். அது மாதிரி ஓ சின்ன கேட்குறியா, சின் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறனால அவனால் வர முடியாதுன்னு அப்படின்னு ஷியாங் சொல்லிட்டு இருக்காங்க. அது போக உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணம் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயமா என்னது அப்படின்னு கேட்கும்போது அதாவது இஜான் கேங்கில் ஜென்ரல் அசம்பிளி மீட்டிங் வந்து சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு ஷியாங் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அசம்பிளி மீட்டிங்காக அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் 3 or 4 அதில் வந்து நம்ம ஷியாங் வந்து ஹீரோ கூட்டிகிட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடந்திருக்கும்ல, நம்ம ஹீரோ கூட ரெப்ரசன்டேட்டிவாக மாற்றி விட்டுருப்பாங்களே அதே மாதிரி ஒரு மீட்டிங் தான் இங்கே நடக்க போகுது. அந்த மீட்டிங்கில் தான் அப்படி இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆமாம் அந்த மீட்டிங் தான், ஆமாம் அது எப்போ நடக்க போகுது அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாளைக்கா, ஆமாம் இது கொஞ்சம் சூனம் இல்லையா இது, ஆமாம் இது கொஞ்சம் சீக்கிரமாக வைக்கல அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஆக்சுவலாக இன்னும் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயமா நீ பேச எனக்கு நர்வஸ் ஆகிட்டே இருக்கே என்னது இது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஆக்சுவலாக ரெப்ரசன்டேட்டிவ்லாம் இந்த மாதிரி ஜென்ரல் அசம்பிளிக்கெல்லாம் போகிறக்க அவ்வளோ தேவையில்லை, அதாவது ரேராக தான் போவாங்க. ஏன்னா வந்து அவங்க யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ப்ராக்ஸி அப்படின்னா வேறு யாராச்சும் வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிப்பாங்க அப்படின்னு ஷியாங் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா அப்போது போன தடவை ஹான்லாம் வந்தால் அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது மேபி அவன் வரதுக்கு ஏதாச்சும் ஒரு இது இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து ஷியாங் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போனா எனக்கு ரிலீஃப் தான், நான் இப்போ போக தேவையில்ல, நீ கூட நீ சர்ப்ரைஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக இந்த தடவை வந்து அனௌன்ஸ்மெண்ட் படி இந்த இடத்துல வந்து நீ கண்டிப்பாக போயாகணும், அதாவது த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் போரின் படி நீ போயாகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். நானா எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு அது என்ன ரீசன் தெரில, நீ ஏதாச்சும் பண்ணியிருக்கியா, அதாவது உன்னைய சமன் பண்ணுறதுக்கு நீ ஏதாச்சும் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு ஷியாங் வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாக இருக்கானா. ஆமாம் இப்போது இந்த கைங்கங் ஈஜான் குரூப்ஸ் இருக்காங்கல்ல புலிஸு அவங்களோட சண்டை போட்டேன் அதெல்லாம் வந்து கவுண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது என்ன கைங்கங் ஜூவா அப்படின்னு ஷியாங் கேட்குறாங்க. ஆமாம் இப்போ ஃபீல்ட் ட்ரிப் போகும்போது சில இதெல்லாம் நடந்துருச்சு, இது அவங்களோட சண்டை போட வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பாரு ஃபீல்ட் ட்ரிப் போயிட்டு நல்லா சண்டை போட்டு வந்திருக்கியா, இப்போ தான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ப்ராப்பராக ஹிஜினா மாறிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு வந்து இந்த சைடு நம்ம கேங் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்டா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது சியாங் வந்து இந்த கைங்கங்கோட நம்மளோட குவாக்கோட எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, அதனால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது பக்கத்தில் கேங் வந்து ஒரு போட்டு உடைக்கிறான். அது என்னன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நானும் இவனும் சேர்ந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போனோம், அங்கே போய் அந்த போன்சாங் இருக்கான்ல அவனை போய் ஒரு வழி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது என்னது இது ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்ல அப்படின்னு சியாங் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவா முன்னாடியே சொல்லி தான் இருந்தா இப்போ கோவப்படுற மாதிரி அப்போ கோவப்பட்டிருப்பேன், அதான் நான் சொல்ல, நான் தான் ஏற்கனவே இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், நம்ம லோ ப்ரொஃபைலாக தான் இருக்கணும்னு சொன்னேன், ஏன்னா பவர் பீம் வந்து இப்போ வீக்காக இருக்குது அப்படின்னு சியாங் சொல்லிட்டு இருக்கும்போது சரி வரிப்படாத எல்லாம் வந்து சும்மாவாக முடிஞ்சிச்சு, ஏன்னா நாங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் இருப்பாள் அதாவது எங்க அவன் வந்து அடிச்சு முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஓ அது கொஞ்சம் ஹாரபிளாக தான் முடிஞ்சிருக்கு, என்னதான் நம்ம வீக்கஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இதாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து எசுகோசிவி ஆமாம் இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்லேருந்து இன்னொரு ரெப்ரசன்டேட்டிவ் அடித்தா ஒரு ப்ராப்ளம் ஆகுமா அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது ஆமாம் எதுக்கு கேட்குற அப்படின்னு வந்து ஷியாங் கேட்குறாங்க. அதுவா ஆக்சுவலி ரீசெண்டாக இந்த மாதிரி அந்த ரெப்ரசன்டேட்டிவ் போன்சாங் இருக்காங்கல்ல அதான் இந்த ஷெரங்கு அவன் கூட அப்படின்னு வந்து சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது
ஷியாங் வந்து என்னது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கேங் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா, காமெடி பண்ணுற பற்றியா, போன தடவை ஷெரியாக்கு பக்கத்தில் வரும்போது அப்படியே பயந்து நின்றுக்கிட்டு இருந்தா, இப்போ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே அமைதியாக இருந்துகிட்டு இருக்கானா. ஏய் உண்மையை சொல்லு, நீ வந்து உண்மையை சொல்கிறா அப்படின்னு வந்து கேங் ஷாக்கை எதிர்க்கிறான். ஏன்னா அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன், அவனை போய் நீ டிஃபீட் பண்ணிட்ட. ஆக்சுவலாக அது எனக்கு ஒரு ரிசன் இருக்குது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். கேங் வந்து ஒரு நிமிஷம், உன் பாடி முன்னாடி இருந்தவரை இப்போ நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு அந்த ஸ்லைடில் ஏதோ வந்து ட்ரைனிங் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அதோட எஃபெக்டியா அப்படின்னு வந்து நம்ம கேங் வந்து கத்திக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டே நம்ம ஹீரோட ஆம்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காரு. டேய் எங்கடா அமுக்கிட்டு இருக்க, அமைதியாரா, அமுக்காதரா, தொடாதரா. அப்போ நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த சைடு அப்போ இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஷேர் அங்கே வந்து அதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து ஏற்கனவே சொன்னல கேர்ஃபுல்லாக இருங்கன்னு. ஐ மீன் இந்த மாதிரி மற்ற நெய்பர்ஸை வந்து நம்ம எனிமி ஆக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ரூல் இருக்குது. அதாவது வந்து மெம்பர்ஸுக்குள்ளே சண்டை போகிறதெல்லாம் ஒரு காமன் தான், அதனால அதில் ஒரு பெரிய பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மெம்பருக்கு மெம்பர்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி சண்டை போட்டுக்கலாம், அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சொல்லும் போது எனக்கு நான் வருது, இந்த மாதிரி நான் முத ஹார்ன் பார்க்கும்போது அந்த ஒரு ரூல் வச்சிருந்தால இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான், இந்த இன்ஜன் குரூப்புக்குள்ளே 1:1 அந்த சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. என்னன்னா நம்ம மெம்பர் இல்லாத யாரோ ஒருத்தன் வந்து மற்ற இஜான் குரூப்லேருந்து ஒருத்தன் வந்து அடிக்க வச்சிருக்கான், அது வந்து கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளமாக நடந்திருக்கு அப்படின்னு வந்து ஷெரான் சொல்லிட்டு இருக்காங்க. அது போக நம்ம பேசி முடிச்சிட்டோம், ஸோ இது ஏதோ ஒன்று, இதுக்காக தான் நான் கூப்பிட்டேன், அப்போனா நம்ம எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்போ யார் அந்த தப்பு பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அதுவா தெரில, ஏதோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இந்த ஏதோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவும் அப்புறம் இன்னொரு ரேப்ரசன்டேட்டிவ் தான் நம்ம ஹீரோவே சேர்த்து சமன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து நானுமா அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, நானும் நினச்சேன் அவங்களுக்கு நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் பண்ணுறது வச்சு பார்த்தா ஏதோ ஒன்று சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்னு வந்து ஷெராங் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு தெரியும் இது என்ன விஷயம்னு தெரியல, போனால் தான் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஷீவான் ஒரு இடத்த காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பேஸ் பால் ட்ரைனிங் ஃபெசிலிட்டின்னு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பாலை வச்சு அடிக்கிற சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே யாரையோ ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்கே வந்து டேனே விடுங்கடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காங்க. இதான் நம்ம கிமின்லி, அவனை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவனை கட்டி போட்டு வைக்கும்போது, டேய் நான் தானே காசு கொடுத்து உங்களை ஹையர் பண்ணது, என்ன எதுக்கு கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. அந்த இடத்துல வந்து ஒரு வேகமாக பால் வந்து அந்த குமின் கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த வந்து ஒருத்தர் பேட் வச்சு சாத்துக்குன்னு அடிக்கிறான். அடிக்கும்போது அந்த பால் வந்து அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விளையாட்டு பேர் தெரியுங்களா, பேஸ் பால். அப்போ அவன் கண்ணு முடிட்டு திரும்பி கண்ணை திறக்கிறேன். நான் வந்து எல்லா பாலையும் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, டேய் எதுக்காக என்னை கட்டி போட்டு வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நான் குமின்லி நான் இந்த பபிள் கம் சாப்பிட்றியா அப்படின்னு வந்து ஒருத்தன் கொடுக்குறான். ஸோ இவன் பேர் இகங் கேங்கு, இவனும் கேங்கு தான். நான் வந்து இங்கே வந்தால் இந்த கேங்கு சொல்கிறேன், அங்கே வந்து அந்த கேங்கு சொல்கிறேன் அப்படின்னா 2 பேர் மீட் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த பபிள் கம் கொடுக்கும்போது, இங்கே பாரு ஒழுங்கா என்னை வந்து அன்டைட் பண்ணி தொலைடா, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த பேஸ்பாலில் விளாட்றாங்கல்ல அவங்க இந்த பபிள் கம்லாம் சாப்பிட்றது வந்து அந்த ஆக்சிடென்ட்டுக்கு வந்து குறைக்கிறதுக்கு, அது போக இந்த மாதிரி அவங்க மவுத்துக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த பபிள் கம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, பல்லா என்னென்ன சொல்கிற பபிள் கம் எனக்கு ஒன்றும் புரியல, அவன் இப்போ எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எனக்கு ஒழுங்காக ரீஃபண்ட் கொடுத்துரு, அப்புறம் இந்த இடத்த விட்டு போய் தொடங்கல அப்படின்னு வந்து குமின் நீ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி நான் உன்ட்டு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீ வந்து இதை யார்ட்டையுமே சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு வந்து கேட்கும்போது, நான் ஏன்னா நீ தான் வந்து இந்த வேலையை பார்க்க சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் நான் ஏற்கனவே உன்ட்ட சொல்லி தொலைஞ்சிட்டேன்டா, நான் இந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லைன்னு, அப்புறம் எதுக்கு நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இப்போ அது சொன்னால் மட்டும் என்ன பிரோஜனம். அப்புறம் வந்து குமி நீ சொல்லும்போது, நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும்போது, டேய் எங்கடா போகிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அதுவா நீ ரீஃபண்ட் கேட்டல, அதான் அந்த ரீஃபண்ட் காசெல்லாம் இந்த மிஷினில் போடுறேன் வேணா அப்புறம் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போக உன் பல்ல பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது இங்கே கும்மின்லி வந்து அப்படி பயந்துக்கிட்டு இருக்கா. என்னது அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல வந்து எக்கச்சக்கமான பால் வந்து ஃபுல் ஃபோர்ஸாக வந்து கும்மின்லி அடிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தா நாங்கள் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி ட்ராக் டவுன் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி லீக் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரில அப்படின்னு வந்து இந்த சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்குது. அது என்ன ரூல்னா, இப்போ இஜின் குரூப்ஸ் இருக்காங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளே வந்து ஃபைட் பண்ணலாம், ஃபைட் பண்ணிக்கலாம். ஆனால் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இஜின் குரூப்புக்குள்ளே சண்டை போகிறதுக்காக இல்லை இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் குமின்லி தான் வந்து ஹையர் பண்ணியிருப்பாங்க இந்த ஹோவர்ட்டை. என்ன ஹையர் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோவை அடிக்கணும்னு தான் ஒரு டாஸ்க் வந்துருக்கோம்ல, நம்ம ஹீரோவை அந்த டாஸ்க் பண்ணி அந்த ட்ரிபிளர்ஸ் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்களே, அதெல்லாம் வந்து விஷயம் வந்து லீக் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பண்ணவே கூடாது. இந்த மாதிரி குரூப்புக்குள்ளே இருக்கும்போது இவங்க பண்ணதே ஒரு க்ரைமாக இருக்குது. ஸோ இந்த இதுக்கு தான் வந்து அந்த மீட்டிங்க்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுல, புரியலன்னா ஒரு தடவை கேட்டுக்கோங்க. அப்போ இந்த சைடு வந்து ஆனால் இது எனக்கு வந்து போக போக எனக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்குடா, அப்போ எனக்கு கடுப்பாக இருக்குது. அப்போனா இந்த கேங் சொல்லிட்டு இருக்கும்போது மற்றவங்களாம் என்னன்னு இருக்காங்க,
ஏன்னா இந்த ஏஜென்ட் கேங்கில் வந்து என்னைய சமன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் புதுசாக ஏதோ நூபி வந்திருக்கான அந்த டோவின் அவனையும் சேர்த்து சமன் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு கடுப்பாயிட்டே இருக்குது அப்படின்னு வந்து இந்த கேங் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் அந்த போபியில் இருக்கிற ரெப்ரசன்ட் அவனும் இந்த இடத்துல வருவான் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவனும் வருவான் அப்படின்னு ஹோ சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நான் அந்த இடத்துல அவனை பார்த்துக்கிறேன், என்னோட மொத்த கோவத்தையும் அங்கே காமிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு பார்த்தா குமின்லி மொத்தமாக அன்கான்சியஸ் ஆகி விழுந்து கிடக்கிறான். பார்த்தா எல்லா பால்லையும் வந்து ரத்தம் விழுந்து கிடக்குது. அந்த இடத்துல வந்து குமின்லி கை கால்லாம் கட்டி போட்டிருக்காங்க. அவனால் எங்கிட்டயும் வந்து சைடில் கூட போக முடியல, எல்லா அட்டாக்கும் வந்து அவன் மூஞ்சியில் தான் பட்டிருக்கு. அப்படி இப்போ இன்னொன்று இடத்துல பார்த்தா அவன் ஹீரோட வாய்ஸ் அவன் கேங் எங்கே ஓடனா அப்படின்னு கேட்கும்போது அது எனக்கு தெரியல, அவன் ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே அந்த மாதிரி ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு வந்து அப்படின்னு ஷியாங் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஸ்லைடுன்னு தெரியுதா, இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஸ்லைடை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும்போது கேங் கேட்டிருப்பான் என்னடா ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. ஆனால் அது மூலமாக நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கான உடனே நம்ம ஹீரோ மாதிரி நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் நம்ம கேங் ஓடி போயிட்டான். ஸோ இதை பேக்ரவுண்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க, என்ன ஸ்லைடை சொல்கிறானா எதோ வியடாக இருக்கே அப்போ நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கான். சரி உனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லைனா நீ வீட்டுக்கு போகலாம்ல அப்படின்னு கேட்கும்போது இல்லை இது ரொம்ப டேஞ்சர்ஸ் இந்த நைட்டில் ஒரு பொண்ணு வெளியே போகிறதுக்கு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நான் எப்பவுமே வந்து ஒருத்தவங்க மேலே டிபெண்ட் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இப்போ ஷியாங் வந்து நீ என் கூட வீட்டாலும் வர தேவையில்ல அப்படின்னு சொல்லும்போது ஆனால் இந்த ராத்திரி வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது ஷியாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நீ கொஞ்சம் நம்பகமாக தான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையாவா அப்போனா ஆச்சுன்னு வச்சுக்கோ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு என்னாச்சு அப்படின்னு வந்து ஷியாங் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ திடீர்னு அந்த சைடு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குன்னு திரும்பி பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல வந்து இன்னும் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம் நான் எதோ கேள்விப்பட்டேன் அந்த மாதிரியே இருக்குமோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய கிரான சவுண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ ஷாக்காகிறா. அப்போ தான் இந்த பஸ்ஸில் வந்திருப்பாங்கல்ல நம்ம ஹீரோ நியூஸ் கேட்டிருப்பால கரடி எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு, அது வந்து அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே, கூண்டில் விட்டு வெளியே வந்திருக்கோம், அது ஆக்ரோஷமாக இருக்கும், கொலை பண்ணுற ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பில்டப்லாம் விட்டுருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல பார்த்தா உண்மையாக அந்த இடத்துல ஒரு கரடி இருக்குது. ஆமாம் இது இவ்வளோ பெரிய பீஸ்ட்டு இந்த டவுனில் என்ன பண்ணுது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோட மைண்ட் தாட் எப்படி போகுது தெரியுமா, அது என்னது அது உண்மையாக கரடியா, நான் இந்த இடத்துல ஓடிடலாமா இல்லை நான் கனவு கண்டுறேன்னா இல்லையா, இது உண்மையாக கரடியாக இருக்குமோ இல்லை கரடியாக இருக்காது ஆனால் சீரியஸாக இருக்குமா, இப்போ நான் என்ன பண்ணுறது இந்த இடத்துல ஓடிடலாமா, இப்போ பியரோட மனுஷன் ரொம்ப வேகமாக போவானா இல்லை பியர் வேகமாக போகுமா, இல்லை இது கனவாக தான் இருக்க போகுது, இல்லை நான் பேச முடியல, இல்லை இது உண்மையாக பியர் இருக்கு, இல்லை இதை ஏதாச்சும் பிராங்கா எங்கேயாச்சும் வீடியோ எடுக்கிறாங்களா அப்படி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த கரடி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. இது உண்மையாக கரடி தான் போல, அப்போ இந்த இடத்துல நான் சாவ போகிறேன் என்ன பண்ணுறது இல்லையே, இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ஓடனா அது பிடிச்சிக்குமே, நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி பியர் வந்து மனுஷனோட ரொம்ப வேகமாக போமாமே, ஒருவேளை பிளட்டு ஏதோ ஸ்மெல்லு வருதா, என் உடம்புல அந்த அடிப்பட்ட அந்த காயம்னால அது வருதோ, அப்போ நான் செத்துட்டேனா, ஐயோ அப்போ திரும்பி அதை அட்டாக் பண்ணா நான் எப்படி திரும்பி அடிக்க போகிறது, ஐயோ இதை பார்த்து பயமாக இருக்கேன், இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் பேச ஓடிடலாமா இல்லை செத்தமாக நடிக்கலாமா, ஏன்னா பியருக்கு வந்து செத்தமாக நடிச்சா அது வந்து ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு வந்து ஷியாங் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா உன்னால் எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ இந்த இடத்த விட்டு ஓடி போய் போலீஸை மட்டும் கூட்டிகிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு வந்து ஷியாங் கேட்குறாங்க. இங்கே பாரு நம்ம 2 பேர்னாலும் இந்த இடத்துல ஓட முடியாது, அப்படி ஓடனா நம்ம கண்டிப்பாக செத்துருவோம் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நீ இந்த இடத்த விட்டு போ, நான் வந்து முடிஞ்ச அளவு நான் பார்த்துக்கிறேன் அப்படி ஹீரோ நடிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட எபிலிட்டி ஆன் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி போஸ்ட்டில் இருக்கான். அந்த காட்டி அவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம ஹீரோ அப்படியே இந்த இடத்துல இருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரப்போ இந்த மாதிரி வந்து அழகாக க்யூட்டாக கண் இருக்கும் காது இருக்கும், அப்புறம் வந்து பாப்புலர் அனிமலை வந்து கரடி ஒன்றுன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் உண்மை ரியாலிட்டியில் என்னென்னா அதுதான் இருக்கலே ஸ்ட்ராங்கஸ்ட் க்ரீச்சர் இந்த லேண்டிலேயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ ஒரு கரடி உங்கள் முன்னாடி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து செத்தமாக நடிப்பீங்களா, அப்போ அந்த இடத்துல நீங்கள் கரடிக்கு வந்து ஒரு உணவாக மாறிடுவீங்க, இல்லைனா சர்ப்ரைஸுன்னு சொல்லி ஏதாச்சும் செஞ்சிட்டிங்கன்னா அந்த கரடி கோவப்பட்டு உங்களை அந்த இடத்துல போட்டு தள்ளிடும், இல்லையா நீங்கள் ஓடணும்னு நினச்சாலும் அந்த கரடி வந்து உங்களை தூக்கி அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடும். அதனால் இந்த ஹியூமனால் வந்து இந்த கரடியை விட்டு எஸ்கேப்பே ஆக முடியாது. ஒன்ஸ் கரடியோட இந்த ஹியூமன் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டானாவே ஹியூமன் வாழ்க்கை அங்கேயே போயிடும் போல், ஏன்னா நம்ம ஹியூமன் ஓடுறதோட அந்த கரடி ரொம்ப வேகமாக ஓடி வரும். அதனால் இந்த இடத்துல இந்த கரடி இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல மோஸ்ட்டாக ஆக முடியாது, ஆனால் இருந்தாலும் முடிஞ்சாலும் நான் சண்டை போடுறேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல மைண்ட்லாம் யோசிச்சுக்கிட்டு எபிலிட்டி ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ என் மைண்டு ஃபுல்லாக இதை அடிக்கணும் தான் இருக்குது, வேறு எதை பற்றி யோசிக்கக்கூடாது. இப்போ நான் யோசிக்கிறது ஒன்றே தான், இந்த கரடி அடிக்கிறேன்னு இல்லையா இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் உயிரோட போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பஞ்ச் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி பஞ்ச் வரும்போது அந்த கரடியிலேருந்து ஒரு வாய்ஸ் வருது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. என்னது வெயிட் பண்ணுங்களா, ஆமாம் எதுக்கு நீங்கள் என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பேசுது, நான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு, அதான் இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஷியாங் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ என்னதுன்னு கேட்கும்போது அதை நல்லா பாரு, அது வந்து ஒரு அனிமல் சூட்டு பார்க்க வந்து கொஞ்சம் ரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னது அனிமல் சூட்டா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கா.
வாய்ப்பே இல்லை, இதை பார்த்தா வந்து ஒரிஜினல் பியர் மாதிரி தான் இருக்குது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது இம்பாசிபிள், ஆனால் இது பேசவும் செய்யுது. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் இந்த மாதிரி பியர் காஸ்டியூம் போட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி வந்து ஒரு 4 பேர் வந்துட்டு இருக்காங்க. அங்கே தான் இருக்கா இந்த டெடி பேர், இதை நீ விட்டுட்டு போயிட்ட பார்த்தியா, இதை வச்சுட்டு நீ எப்படி இந்த இடத்த விட்டு ஓடி போகலாம், இந்த ஃப்ளையர்ஸ்லாம் உனக்கு தேவையில்ல, இந்த பேக்லக்கெல்லாம் உனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த கரடி வந்து நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்னதே அப்படின்னு ஷாக் ஆகும்போது நான் வந்து அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்போக் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அதனால தான் அவங்க என்னை சேஸ் பண்ணி என்னை கொலை பண்ண வராங்க அப்படின்னு வந்து ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஏய் நீ தான் வந்து எங்கேருந்தா வந்து எங்களோட சிகரெட்லாம் பிடிச்சி நசுக்கி விட்டு இப்போ நீ வந்து எங்களை வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அது போக நீங்கள் 2 பேரும் இந்த இடத்துல வராதிங்க, உங்களுக்கு இதுக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது, இந்த இடத்த விட்டு போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி டெடி பேர் நான் வேணா உனக்கு சொல்கிறேன், எங்களுக்கு 300,000 வானை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அதாவது அந்த சிகரெட்டோட பேக்கோட ரேட்டு அதை கொடுத்தேன்னா நான் வந்து உங்களை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்கிட்ட அவ்வளோலாம் இல்லை, நான் வேணா உங்களுக்கு 5,000 தரேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன 5,000 இந்த இடத்துல பேசாமல் நான் அந்த 3,000 வந்து நான் இன்றைக்கி குறைச்சிட்றேன். அது எப்படி குறைப்பேன்னா இங்கே இருக்கிற இந்த ஃப்ளையர்ஸ் இது எல்லாத்தையும் மொத்தமாக எரிச்சு இதை காலி பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை நான் குறைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது ஏதோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக அது என்ன எதெல்லாம் தெரில அதை வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வேகமாக வரான், அது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாரு வர வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த கையில் இருக்க அந்த பேக் அப்படியே தூக்கி எறிறான். அந்த ஃப்ளையர்ஸ் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வேகமாக போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நீ வந்து இந்த மாதிரி உன் இடத்த விட்டே வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 4 பேர் ஹீரோ அடிக்க வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக போகிறான். நான் இதை இப்போ டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு கோல்டன் சாவியோட சேர்த்து சில்வர் சாவியும் கிடச்சிருக்கோம். அந்த சில்வர் சாவியை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பேக்கை பிடிக்கிறான். இது இப்படி தான் ஃபீல் ஆகுமா அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு கேஷுவலாக நின்றுக்கிட்டு இருக்கான். பார்த்தா 4 பேர் அடித்தது வந்து நம்மளுக்கு காட்டவே இல்லை. அது என்ன எபிலிட்டியும் நம்மளுக்கு காட்டல. இந்த நியூ ஆர்டிஸ்ட்கள் நல்லா தான் இருக்குது போல, அப்போ என்னோட ஃபியூச்சருக்கு இது ஒரு நல்ல வெப்பனாக இருக்கும் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு நான் பிடிச்சிட்டு ஆனால் கொஞ்சம் இது பறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் இப்போ இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னு ஷியாங்கும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் 4 பேர் கண்ணை மூடி கண்ணை திறக்கக்குள்ளே அடிச்சிட்டிங்களா அப்புறம் அந்த கரடியில் இருக்கவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து தர உதவி பண்ணுறேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோ எல்லா ஃப்ளையர்ஸ் கீழே இருக்க எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி அங்கே இருக்க அந்த கரடிகிட்ட கொடுத்துட்டு இங்கே இருக்க ஏஜென்ட்ஸ் எல்லாம் அதாவது புலிஸ் எல்லாம் ரொம்ப ஸ்கேராக இருப்பாங்க, திரும்பி அவங்க வழியில் போகாதீங்க, சரியா பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் 2 பேருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த கரடி சொல்லிட்டு இருக்காங்க. அது போக இந்த ஃப்ளையர்ஸை நான் போய் கொடுத்தாகணும், அதனால் நான் போய் கொடுக்குறேன், உங்களுக்கு நல்ல நாள் இருக்கும், நான் வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடி போயிட்டு இருக்கு. நம்ம சரி அந்த ஃப்ளையர்ஸ் பேக் இல்லாமல் வேற எங்கேயும் ஓடிடாங்க, பார்க்குற வந்து உண்மையாக கரடி நடத்திட போகிறோம், அப்புறம் அந்த இடத்துல ஏதாவது சிக்கல் நடத்துற போது அப்படி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி தான் என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன், அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னது கரடியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் உன்னை பற்றி தான் பேசுகிறேன், இன்றைக்கி நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் மாறி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நான் நாளைக்கு வர அந்த அசம்பிளி மீட்டிங்கை வந்து பற்றி கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கல, அதனால் நீயே தனியாக போயிட்டு வந்துடு, நான் அவன் கூட வரலான்னு பார்த்தேன், ஆனால் நீ ஸ்ட்ராங்காக இருக்கனால நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் அதை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். நான் பேசாமல் அதை விட்டு நாளைக்கு லீவாக போட்டுறவா, நீங்கள் வேணா போயிட்டு வரீங்களா எனக்கு பதிலாக அப்படி ஹீரோ கேட்கும்போது முடியாது நீ தான் போட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ண தெரியாமல் இருக்கும்போது அந்த பார்த்தா அந்த ஃப்ளையர்ஸ் எல்லாம் வந்து குப்பையாக போட்டு வச்சிருக்காங்க. அவன் ரொம்ப மாறிட்டான். நான் வந்து அவன் சின்ன வயசில் இருக்கும்போது அவன் அப்படி தூண்டு இருந்தான், ஆனால் இப்போ பார்க்கும்போது நல்லா வளர்ந்துட்டான், நல்லா வந்து ஃபைட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி நான் உன்னை நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன் டோவின் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன கேரக்டர்னு தெரியல, இது சஸ்பீஷியஸாக இருக்குது, இது யாருன்னு தெரியல. ஸோ ஃபியூச்சரில் பார்க்கலாம் இது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டாக இல்லை எனிமியான்னு. அப்போ இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல லிஃப்ட்டில் வந்து தலையை வச்சுக்கிட்டு இதுக்கு போயாகிறப்போ அப்போ நம்ம ஹீரோ அழைச்சிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த ஜென்ரல் அசம்பிளி மீட்டிங் தான் நம்ம ஹீரோ போயிருக்கா. அது போக டைம் என்ன இவ்வளோ வேகமாக போகுது, அதுக்குள்ளேயுமா இந்த மீட்டிங் வந்துச்சு, ஆனால் எதுவும் மாற போகிறது கிடையாது, கரெக்டு தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்லைடு ஓப்பன் ஆகுது. சரி இந்த இடத்துல எதுவும் நடக்காதுன்னு பார்த்தா அன்னைக்கு எப்படி உட்காந்துருந்தாங்களோ எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. எல்லாரும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. இவன் தானே அந்த டோவின், ஆமாம் இவன் வந்து போன வரும்போது ஏதோ மெஸ்அப் பண்ணால இந்த இடத்தையே நெருப்பு வச்சு எடுக்க வச்சுட்டால அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சைலண்டாக வந்து ஃப்ரெண்டு பெஞ்சில் வந்து உட்காந்துட்டேன், இங்கே எம்டியாக இருக்கு இங்கே உட்காந்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு உட்காரும்போது அப்போ அந்த இடத்துல அந்த கண்ணாடிக்காரை எப்பயுமே ஃபஸ்ட்டு இருந்திருப்பால அவன் வந்து சுற்றி வச்சு தட்டுறான். எல்லாரும் அமைதியாக இருங்க, அப்போ நம்ம இந்த ஜென்ரல் அசம்பிளி மீட்டிங் ஆரம்பிப்போமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது லாஸ்ட் டைம் அஜெண்டா வந்து அப்போ நம்ம ஹீரோ வந்து லாஸ்ட் டைம் வந்து இவங்களோட ஃபஸ்ட்டு அஜெண்டா என்ன தெரியுமா, என்னை வைப் பண்ணுறது தான், ஆனால் வந்து இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில, கைஸ் ஃபஸ்ட்டு இருந்த அஜெண்டா மாதிரி இப்போ என்னை பற்றி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து அவுட் சைடில் இருந்து ஒருத்தவங்களை பே பண்ணி இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் போவியூனை வந்து அட்டாக் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். என்னது அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகிறானா, இந்த அக்யூசேஷன் அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, ஹிகங் காங் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஷியோஹ்வான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பக்கத்துலேயே தான் அவன் உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோக்கே தெரியல, அப்போ இவன் தான் அந்த ரெப்ரசன்டேட்டிவா, இவன் பார்த்தா கொஞ்சம் இதாக தான் இருக்கான், இவன் நான் எங்கேயாச்சும் பார்த்துருக்கேன், இவன் எதுக்கு எனக்கு என்ன சம்மதி, இவன் எதுக்கு நீ அடிக்கிற காலம் அமுச்சு விட்டான் அப்படி ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். ஆக்சுவல் பாட்டு குமீன்லி தான் பண்ணியிருப்பான், ஆனால் நம்ம ஹீரோக்கு தெரியல. அப்போ அது போக நீ என்ன
பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுதா, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பிக் ட்ரையலை வந்து பண்ணியிருக்க அப்படின்னு வந்து அந்த கண்ணாடிக்காரன் சொல்லிட்டு இருக்கான். என்னது இந்த இடத்துல என்னடா நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, எங்களுக்கு வந்து நீ அந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாகணும். அந்த 3 பிரதர்ஸ் அதாவது ட்ரிபிள்ஸ் இருக்காங்கல்ல, அதான் வாக்கோ பிரதர்ஸ், அவங்க வந்து இப்போ ஷியோமானில் ஒன்னோட சேர்ந்தவங்க தானே. அவங்க என்ன பண்ணாங்க, அதாவது இந்த ஹீரோ போயிருப்பால ஃபீல்ட் ட்ரிப்பு ஜூவில் அங்கே என்ன பண்ணாங்க எங்களுக்கு வந்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் 3 மெம்பர்ஸா அந்த 3 பிரதர்ஸா, அப்போ அதெல்லாம் இந்த இஜான் கேங்கோட சேர்ந்தவனா, அப்போது அதனால தான் வந்து அவங்க என்னையும் அடிக்க வந்தாங்களா, அப்புறம் எதுக்கு ஜோஜியன், அதனால தான் என்னையும் ஜோஜியானு அடிக்க வந்தாங்களா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துலலாம் பேசியிருப்பால, யாரும் உன்னை அனுப்பிச்சுட்டு, அப்போ நம்ம ஹீரோ கேட்டிருப்பால, அப்போ யாரோ ஹையர் பண்ணியிருப்பாங்க நான் நினச்சேன். ஆனால் நான் இப்படி நடக்கல. அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நான் எதுக்கு இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்போ எந்த மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபால்ஸான ஒரு ரூமரை வந்து கொடுத்தது, ஏன் இது வந்து அந்த போரியம் வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த கண்ணாடிக்காரர் என்ன சொல்லணும்னா, இது வந்து எந்த நெய்பர்ஹுட்னாலையும் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லும்போது அந்த கேங் வந்து ஷாக் ஆகிறான். இது டேரெக்டாக ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கண்ணாடிக்காரன் சொல்லும்போது எல்லாரும் வந்து என்ன ஹெட் குவார்ட்டர்ஸா, ஆமாம் எனக்கு தெரில, ஆனால் ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்படி அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்போ உன்ட்ட ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா அவன் பபிள் கம் பிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு சேர்லேருந்து எழுந்திரிச்சிட்டு, இங்கே பாரு சும்மா சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்காங்க, உண்மையாக சொல்லு, நீ தானே அவங்க எல்லாத்தையும் அமுச்சு விட்ட, என்னையும் என் ஃப்ரெண்டே அடிக்கிறக்காக தான் ஆள் அமுச்சு விட்ட. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல எழுந்திரிச்சு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்று சரி பார்த்தா இந்த டார்க் ரூம்னு உனக்கு காமிக்கிறாங்க. ஹான் உனக்கு வந்து இந்த மீட்டிங்க்கான டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது ஹான் ஆமான்னு சொல்கிறேன். அது போக ஃபஸ்ட் அஜெண்டா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாரும் அந்த இடத்துல டென்ஷனாக இருக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து அந்த சைடு கிம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி பார்ப்போம் இன்றைக்கி அந்த கேங் என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்னு அப்படின்னு பக்கத்தில் கீம் என்ன சொல்கிறான்னா, அது வந்து அவன் பர்சனாலிட்டி, அவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவான், ஏதாச்சும் வந்து லூஸ் தனமாக பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் இப்போ தான் வந்து அந்த கேங்கோட அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது போக அவன் ஒரு டேட்டூலாம் வச்சுருந்தான் கண்ணுக்கிட்ட, அதெல்லாம் நல்லா இருந்துச்சுல அப்படின்னு வந்து இந்த சைட் கிம் பேசிக்கிட்டு இருக்காங்க. டேட்டூவா அப்படின்னு வந்து ஹான் கேட்கும்போது, அவன் கண்ணுக்கிட்ட இருக்குமே ஒரு அழுகிற மாதிரி, அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைட் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கும் சரி அந்த கேங்குக்கும் சரி 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது சரி நாங்கள் வந்து இந்த இஜான் கேங்குக்காக வந்து ஃபார்ச்சூனை வந்து சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அது எங்களோட டிடெக்டிவ் ஒர்க்கில் இருந்து நீங்கள் எங்களை சமன் பண்ணது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸை வந்து பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்கீங்க. என்ன ஒரு இதாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக புதுசாக ஒரு பையனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் அவனை அடிக்கிறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இவனுக்கு முன்னாடி என்னை நிற்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என் தகுதி என்ன ஆகும் அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். உனையத்தான் யார் வந்து இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் வந்து கிளப்பி விட்டா சொல்லுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு கடுப்பு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் கூட கொடுக்காம இந்த கேங் வந்து அவன் காலை வச்சு நம்ம ஹீரோட மூஞ்சில் ஒரு எத்திக்கிட்டு இருக்கான். உன்ட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா, இந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணேன்னு, இல்லை நீ ஏதாச்சும் காசு வாங்குற மாதிரி ஒரு இது வச்சு எதுவுமே இல்லாமல் எதுக்கு ஏன் மேலே பழிய போடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த அட்டாக் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணிட்டான், அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கா, நல்ல வேலை நான் பிளாக் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு அட்டாக் வயிற்றில் குத்திக்கிட்டு இருக்கான் அந்த கேங்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த சைடு கொஞ்சம் சரிஞ்சிட்டு போயிட்டு இருக்கும்போது மற்றவங்களும் வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா எதுக்கு எல்லாரும் வந்து ஏதோ பெரிய விஷயம் ஆன மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வெறும் அவனை 2 தடவை தான் அடிச்சு அவன் பறந்து போய் விழுந்துட்டான், இதில் வந்து என்ன ஆக போகுது, ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ரெப்ரசென்ட் அடிச்சா அதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னடா இது ஏதோ புது விஷயம் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ எப்படி வந்து இந்த இஜான் குரூப்புக்குள்ள வந்திருப்பான், இந்த மாதிரி வெளியே இருந்து ஒருத்தன் வந்து இஜான் குரூப்பை கை வச்சிருப்பான், அதனால தான் எல்லாரும் சேர்ந்து டோவின் அடிக்கலான்னு டோவினோட பிக்சரை போட்டிருப்பாங்க. இது அதேமே ஒரு சிச்சுவேஷனாக இருக்கே, அன்னைக்கு நடந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ரெப்ரசென்டேட்டிவாக இருந்தால் இதெல்லாம் வந்து என்னால் அவாய்ட் பண்ண முடியாது போல அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் இதை நான் வேறு வேலையாக தான் பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த சைடு வந்து கேங் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு புரியல, மேட்ரு கிடையாது, இவன் தான் வந்து இஜான் கேங்லேயே ஒரு மெம்பர் கிடையாதுல்ல, அது போக சோடாபுட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ்ட்டு சொல்லி வை இந்த மாதிரி வந்து என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதான்னு, அடுத்து மற்றவங்கள டைமை வேஸ்ட் பண்ண வைக்காத அப்படின்னு வந்து கேங் சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நான் இன்னைக்கு நான் வந்து இந்த ரெப்ரசென்டேட்டிவ் இங்கே நான் காலி பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேங் வந்து நம்ம ஹீரோ அடிக்க வந்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ அசால்ட்டாக அதை வந்து டிஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி டிஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சாப்டர் முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு பார்க்கலாம்.